ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது இளைய தளபதி விஜயை பற்றி தான். இளைய தளபதி விஜய் வந்துட்டு சினிமா ஃபீல்டில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்துட்டு என்ட்ரு ஆகிடுச்சு. அவர் அந்த டைமில் எல்லாம் வந்துட்டு ரஜினி, கமல் அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை லெவலில் பீக்கில் இருந்தவங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த விஜய் வந்துட்டு வராரு. வந்து அப்படியே சொல்லி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு தான் அவர் வந்துட்டு அந்த சின்ன குழந்தாகும்போதே ஒரு படத்தில் வந்துட்டு ஆக்டிங் பண்ணியிருக்கார் அவர். அப்புறம் தான் கொஞ்சம் பெருசான அப்புறம் தான் கொஞ்சம் ரோலெல்லாம் வந்துட்டு அவரோட ஃபாதர் வந்துட்டு கொஞ்சம் டைரக்ஷன் அந்த ஃபீல்டெல்லாம் இருக்கிறதுனால அப்புறம் அப்படியே வந்து சினிமாவில் என்டர் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு வர்றதே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கொடி கட்டி பறந்த காலகட்டம் தான் அது. இந்த 90s 80s அதுலெல்லாம் வந்துட்டு நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கலெக்ஷன் பேஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு பீக்கில் இருந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வராரு. நம்ம வந்து சினிமாவுக்கு அவர் வராரு. சினிமாவில் வந்துட்டு பார்த்தா அப்போ வந்துட்டு சூர்யா அது மாதிரி கொஞ்சம் மற்ற கேஸில் வர்ற டைமும் அதுதான். இவரை வந்து அப்படியே சொன்னால் சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணி அப்படியே வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அந்த சமயத்துலலாம் வர கம்மி தான் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ட்ரி ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படியே மூவிங் ஆகணும் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அந்த கொஞ்சம் லெவலுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸு அதெல்லாம் வந்துட்டு கம்மி தான் இருந்தார் அவருக்கு. அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு படமாக அப்படியே ஆக்டிங் பண்ணி 90ஸில் வந்தால் கொஞ்சம் படங்கள்லாம் ஆக்டிங் பண்ணி 20ஸ்லாம் வந்தால் அவங்க வந்துட்டு ஆக்ட் பண்ண படமெல்லாம் மேக்ஸிமம் ஹிட் ஆயிடுச்சு. எல்லா படமும் மேக்ஸிமம் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக ஒவ்வொரு டைரக்டர்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லும்போது அவங்க இன்டர்வியூலலாம் சொல்கிற டைம்லலாம் வந்துட்டு நமக்கு கேட்க முடியும். விஜய் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது தான் வேறு லெவலாக இருக்கும். அவர் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஆக்ட் பண்ணுற டைமில் வேறு விஜய். அட் த சேம் டைம் இப்போ பர்சனலாக வந்துட்டு அவரை மீட் பண்ண இல்லாட்டி பேசலாம் அவர்கிட்ட பேசினாலாம் அவர் வந்துட்டு நிதானமாக இருப்பார். அப்படியே சொந்தம் சைலண்டாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஃபிலிமுக்கு அப்படின்னு என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒவ்வொரு படமும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹிட்டான படம் தான் அந்த காலத்தில். அந்த 90s கிட்ஸுக்கு அவங்க வந்துட்டு ஃபேவரட்டாக இருந்தார். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து 2010க்கு அப்புறம் வந்து பார்த்தா அவர் ரேஞ்ச் அப்படியே மாறிடுச்சு. ஒரு மாஸ் ஹீரோவாக வந்துட்டு அவர் வந்துடுச்சு, களமிறங்கிடுச்சு. அப்போல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கெல்லாம் இந்த ரொமான்ஸு அந்த லவ் சீனு அப்படியெல்லாம் வந்துட்டு தான் போய்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் இப்போ வந்துட்டு தான் மாசு ஹீரோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா அவருக்கு வந்து ஃபேன்ஸு ரொம்ப எக்கச்சக்கமான ஃபேன்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சேல்ரி வாங்குறவரில் ஒருத்தர் அவர் தான் இருப்பார். அவரை விட சீனியராக இருக்கிறவங்களாம் வேறு இருக்கிறாங்க. ஆனால் கூட இவர் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ சேல்ரி வாங்குறாரு. ஹை சேல்ரி தான் வாங்குறாரு அவர். இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு ஃபிலிம் வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, ஜனநாயகன் சொல்லிட்டு. அந்த ஃபிலிமுக்கு அப்புறம் மூவிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், அரசியலுக்கு தான் இனி வந்துட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்துட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் மக்களெல்லாம் விரும்புகிறது அவர் இனிமேல் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அவரை வந்துட்டு தியேட்டரில் பார்க்குறது வந்து வேற ஒரு வைப்பு. அந்த ஃபங்க்ஷனெல்லாம் வந்துட்டு அது ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆளுங்க அப்படி இதெல்லாம் சொல்லிவிட்டு அவ்வளோ ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் அவரோட சினிமாலாம் வந்துட்டு தியேட்டரில் வந்து. இப்போ வந்துட்டு ஜனநாயகன் தான் அவரோட லாஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஃபிலிம் அவர் பண்ணுவாருங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்துட்டு எலெக்ஷன் டைமில் வந்துட்டு அவர் இப்போ இருக்கிறாரு. எலெக்ஷன் டைமில் வந்துட்டு அந்த பிஸி டைமில் தான் இப்போ வந்துட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் அவருக்கு வந்துட்டு விக்டரி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது 2026 அவர் வந்துட்டு விக்டரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநாடாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறாரு.